கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவில் இருக்கிற மழமுலா டேம் தான். இந்த வீடியோவில் நாங்கள் மழமுலா டேமில் என்னென்னலாம் பார்த்தோம், அதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன, அதே போல் டைமிங்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். இது எங்கள் வீட்டிலேருந்து 1 hour 45 minutes ட்ராவல் டைம் ஆகுது. நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குழந்தை குட்டியெல்லாம் தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு ரீச் ஆகிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. யூஸ்வலாக நம்ம டேம்னா என்ன நினைப்போம், அங்கே தண்ணி இருக்கும், தண்ணியை சுற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க் இருக்கும், பார்க்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் சீனரிஸ்லாம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். நான் அப்படி தாங்க நினச்சேன். அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே ரோப் கார் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் வீட்டில் என்னை தவிர மற்ற எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும்தான் தெரியாது. ஏற்கனவே நமக்கு ஹைட்னா பயம். ஒரு 10 அடி உயரத்துலேருந்து கீழே பார்த்தாலே நம்ம இவ்வளோ பயப்படுவோம், இதில் எப்படிடா நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயந்தேன். இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு தடவை இதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதை நம்பி நானும் போய் ஏறிட்டேங்க. ஆனால் அங்கே போகும்போது தான் பார்த்தா அது கொஞ்சம் ஓப்பனாகவே இருந்தது. நமக்கு ஃபுல்லி கவர்டும் இல்லை, இருந்தாலும் கை குழந்தையெல்லாம் அதில் வச்சுக்கிட்டு ஏறுறது ரொம்ப ஆபத்தானது. இதை நான் அதில் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் தான் அதை ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் ஏறி உக்காந்துட்டோம், நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் நான் கண்ணையே திறக்கலைங்க. ஏன்னா கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா பயம் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துருக்கிறதுக்குமே நம்மளால் முடியாது. அதனால் கீழேயே பார்க்கல. ஆனால் என் வீட்டுக்காரர் தான் கீழே நல்லா இருக்குது, சீனரிஸ்லாம் நல்லா இருக்குது, பெரிய கார்டன் இருக்குது, தண்ணியெல்லாம் ஓடிட்டுருக்கு, நீ பாரு பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்ணையே திறந்தேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது, இப்படி என்ன அந்தரத்தில் தொங்க விட்டு வேடிக்கை பார்க்குறியா ஆண்டவா அப்படின்னு தாங்க தோணுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஸ்டேஷன் வந்ததுங்க. ஓகே, நம்ம இங்கே இறங்குவோம் போல இருக்குது, இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது ஒரு ரவுண்ட் ட்ரிப் போல இருக்குது. அங்கே போயிட்டு அது யூ டர்ன் பண்ணிட்டு வந்துருச்சு. எங்கேயுமே ஸ்டாப் ஆகவே இல்லை. மறுபடியும் கண்டினியூஸாக அது போயிட்டே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல், உன் பிள்ளைய நீ தான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போய் சேர்த்துணும் ஐயனாரே அப்படின்னு அவர் மேலே பாரத்தை போட்ட பிறகு தான் தைரியம் தானாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கீழேயே பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையாலுமே சொல்லப்போனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது ஒரு ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டு வந்த எல்லா இடத்தையும் இப்போ திரும்ப போகும்போது பார்த்துட்டேன். கார்டன் ஏரியா, அதில் நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது, சின்ன சின்ன ஹட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் தண்ணி, அதில் போட்டிங்கு, இது எல்லாமே நான் என்னென்னத்தெல்லாம் நான் வரும்போது மிஸ் பண்ணோம் அது எல்லாத்தையுமே ரிட்டர்னில் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரோப் கார் காலையில் 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 மணி வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் 1 hour லஞ்ச் பிரேக் மறுபடியும் 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது அரௌண்ட் அடல்ட்டுக்கு 70 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் ரவுண்ட் ட்ரிப் 20 minutes நமக்கு இது எடுத்துக்குது. நாங்கள் வீக்கெண்டில் வந்ததுனால கொஞ்சம் ரஷ் அதிகமாகவே தாங்க இருந்தது. பார்க்கிங்லேயும் சரி, டிக்கெட் கவுண்டர்லேயும் சரி. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வரத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கார்டனை அடுத்த வீடியோவில் சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.